Exercise 1.4 உள்ள third sum examining the perfect square அதுல second subdivision 119 இருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம், இதையுமே நம்ம prime factorization method அதாவது LCM மெத்தட்ல தான் பண்ணி நம்மளுக்கு perfect square இல்ல not perfect square கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிடலாமா? first 190 அப்படின்னு இருக்கு. இது LCM போடும்போது 190 னா 2 டேபிளில் பண்ணலாமா? 2 டேபிளில் பண்ணலாம், இல்லை 5 டேபிளில் பண்ணலாம், அந்த டேபிளில் வேணாலும் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஷார்ட்டாக பண்ணணும்னால என்ன பண்ணிக்கலாம், 5 டேபிளே பண்ணிக்கலாம், இல்லைன்னா 2 டேபிளே பண்ணிக்கலாம், இந்த டேபிளில் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 2 டேபிளில் பண்ணுறேன். 2 9s are என்ன வந்துருச்சு, 2 9s are 18, ரிமைனிங் 1, 2 5s are 10. அடுத்து 5 டேபிளில் பண்ணுறேன். 5 1s are 5, 6 7 8 9, ரிமைனிங் 4 வந்துருமா? இப்போது 5 9s are 45. இப்போ 19 வந்துடுச்சு. 19க்கு அப்புறம் நம்மளால் வேறு ஏதாவது டேபிள் 2 டேபிள் வருமா? 19 வராது. 3 டேபிள் 3 6 9 மட்டும் தான் வரும், 19 வராது. 4 டேபிளில் 4 1 4 4 4 4 16 தான் வரும். 16க்கு அப்புறம் 20 போயிடும். 5 3 15 வரும். அதுக்கடுத்து என்ன ஆகும், திரும்பி அதுவும் 20 போயிடும். 6 டேபிளில் 19 வேணுமா? 6 2 12 6 3 18 வரைக்கும் வரும். ஆனால் 19 நம்மளுக்கு வராது. அப்போது இது 19 டேபிளில் மட்டும்தான் வரும், ஏன்னா அது ப்ரைம் நம்பர். ஸோ 19 1s are 19. இப்போ நம்மளுக்கு 190ல் என்ன பண்ணியிருந்தோம், 2 9s are 18, ரிமைனிங் 1 போட்டு 5 பண்ணியிருந்தோம். அப்புறம் 5 1s are 5, ரிமைனிங் 4, 5 9s are 45. அப்புறம் 19 வந்துருந்துச்சு, 19 1s are 19 பண்ணிட்டோமா? அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு 190 is equal to அப்படின்னு போட்டுட்டு, இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இதெல்லாம் இந்த சைடில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் வந்துச்சோ அந்த நம்பர்ஸ்லாம் இங்கே எழுதுகிறோம். 2 × 5 × 19. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மல்டிப்ளைலாம் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே ஒரு தாட்டி தான் வந்திருக்கு, ஒரு நம்பர்ஸுமே 2 தாட்டி வந்திருந்தா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதே நம்பர் 3 தாட்டி வந்திருந்தா அப்படின்னா பர்ஃபெக்ட் கியூப். ஆனால் இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு தாட்டி தான் வந்திருக்கு. ஸோ இது என்ன இல்லை, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. நம்ம இங்கே எழுதிடலாமா? ஸோ இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்படி எழுதுனாலே போதும். இதுக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடணுன்னு தேவையில்லை. ஸோ இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.